கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ளலாமா? என்ன வார்த்தை என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? யார் சொல்லுவீங்க? இவ்வளோ நேரமா? வெரி குட். அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். வளரணும். ஆண்டவர் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் மட்டும்தான் விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு பிள்ளைகள் உண்டு. எல்லா பெற்றோருடைய விருப்பம் ஆசைன்னா நம்ம பிள்ளை வளரணும். சிலர் கேட்பாங்க, என்ன உன் பையன் அப்படியே இருக்கிறான் அப்படின்னு கேட்பாங்க. அதுபோல் சொல்லாதபடிக்கு இந்த வளர்ச்சியை நான் சொல்லலை. எப்படிலாம் நீங்கள் வளரணும்? ஒரு தொழில் செய்கிறவங்க தொழிலில் வளரணும், வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தில் வளரணும், இல்லைங்களா? எல்லாவற்றிலையும் ஒரு வளர்ச்சி அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் வளர வேண்டிய காரியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது அவரை அறிகிற அறிவிலே வளரணும். எதில் வளரணும்? நம்ம எதில் இப்போ நம்ம வளரணும்னு ஆண்டவர் விரும்பி எதிர்பார்க்குறாரு? சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? சொன்னால் தாங்க வளர முடியும், சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? எதில் வளரணும்னா அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவில் வளரணும். மொத்தத்தில் அறிவில் வளரணுன்னாக்கா இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிறாங்க, மேலே மேலே படிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய பேர், அது சில பேர் உண்டு. படிப்பு இப்போ எத்தனை பட்டம் வாங்கினாலும் இன்னும் படிச்சுட்டு இருக்கிற ஆட்கள்லாம் உண்டு. நான் அதை குறைவாக சொல்லவில்ல, குறைச்சி மதிப்பில்லை, நல்ல விஷயம். இப்படிலாம் ஒரு வாஞ்சை இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் செய்கிறத பார்த்தீங்கன்னா புதுசாக எதையாவது செய்யணும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோடு அநேக காரியங்களில் ஈடுபட்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லது நல்லது. அதேபோல் படிக்கிறவர்களோட இன்னும் படிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பட்டங்கள் வாங்கி குவிக்கிற ஆட்களும் இருக்கிறார்கள். அதையும் நான் குறைவாக சொல்ல, எப்படியாவது இருந்துட்டு போட்டணும். கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புகிற எதிர்பார்க்கிற நமக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற காரியம் என்ன என்று சொன்னால், வளரணும் என்று சொல்லலை, அவரை அறிகிற அறிவில் வளரணும்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவரை பற்றி அறிந்து வைத்திருக்கிற காரியங்களில் இன்றைக்கு அநேக அறிவில் குறைவாக இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு அறிவு இல்லை என்று சொல்லலை, உங்களுக்கு சுத்தமாக அறிவே இல்லை அப்படி சொல்லலை. அறிவு இருக்குது, அது போதும். நீங்கள் அதை வளரணும். அவரை அறிகிற அறிவிலே வளரணும். அதை பற்றி நான் சொல்லும்போது சொன்னேன், ஜெபத்தில் வளரணும், வேத வாசிப்பில் வளரணும். கடந்த வாரத்தில் சொன்னோம். அப்போ அவரை அதன் மூலமாகத்தான் அவரை இன்னும் அறிந்து கொள்ள முடியும். அவரை அறிகிற அறிவில் வளரதுனா எப்படி? ஆமாம், ஜெபம் என்பது என்ன? கர்த்தரோடு பேசுகிறது. அப்போ ஆண்டவரோடு பேச தான் ஆண்டவருடைய மனசை பற்றி தெரிஞ்சிக்க முடியும், மனசில் உள்ளதை அறிஞ்சிக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். பேசலைன்னா எப்படி முடியும்? யோசித்து பாருங்கள். யாராக இருந்தாலும் ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒருத்தவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து பாருங்கள். பேசும்போது தான் அவங்கள பற்றி நமக்கு புரியும். பேசாமல் எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஒரு ஆள் பார்த்த உடனே புரிஞ்சுப்பீங்களா? இல்லை. பேச 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 பழக தான் ஒரு ஆளை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. சொல்கிறாங்கல்ல, நான் ஆரம்பத்தில் என்னமோ நினச்சிட்டேங்க, அப்படி பேசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளோ தங்கமான மனுஷன் தெரியுதுங்க. சொல்கிறீங்க தானே? அதே போல் தான் ஆண்டவரோடு அனுதினமும் எவ்வளோ நேரம் செலவிட்டு எவ்வளோ நேரம் பேசுகிறீங்களோ அதை பொறுத்து தான் ஆண்டவரை நீங்கள் அறிஞ்சிக்க முடியும். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை கடந்த வாரத்தை சொன்னதை நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு வருகிறேன். இரண்டாவதாக நான் சொன்னேன், வேத வாசிப்பில் வளரணும்னு சொன்னேன். ஆமாம், ஆண்டவரிடத்தில் பேசும்போது சொல்லும்போது எப்பொழுதும் அவரோட பேச முடியாது, பேசுவதுக்கு நேரம் இருக்காது, எப்போதும் அவர் பேசுவதும் சிரமமாக இருக்கும். பேசுகிற நேரம் போக மிகுதியான நேரத்தில் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவரை பற்றி அவர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் மனசில் உள்ளதை நமக்கு சொல்ல வேண்டியதை வேத வார்த்தைகள் வசனமாக வேத புத்தகத்தில் எழுதி வச்சிட்டார். இங்கே பாருப்பா, சும்மா என்னட்ட பலவெல்லாம் பேசிகிட்டு இருக்கவானா, இங்கே விஷயம் இங்கே இருக்குது, இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கின்றாரு. இன்றைக்கி சில பேர் அதை புரட்டி கூட பார்க்குறது கிடையாது. அதையும் நான் போன வாரம் சொல்லிட்டேன். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறோமோ, வாசிக்க அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியுங்க. வாசித்தவருக்கு புரியும். நான் சொல்கிறது வேதத்தை முழுமையாக வாசித்தவருக்கு நான் சொல்கிற இந்த அருமை புரியும். நிறைய பேர் ருசித்திருக்கிறாங்க. வாசிக்காதவருக்கு நான் சொல்கிறது புரியாது. எனவே நீங்கள் வாசிக்கணும்.
வேதத்தை வாசிக்கணும் என்று நான் சொல்கிறேன். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? விசுவாசத்தில் வளரணும் என்று சொன்னேன். அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசத்துக்கு சோதனைகள் வரும், பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று சொல்லி நான் கடந்த வாரத்தை சொன்னேன். எனது விசுவாச பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று நான் சொன்னேன். அதையும் நான் சொன்னேன். அது என்ன? அப்போ விசுவாசத்துக்கு பல சோதனைகள் வரும். விசுவாசம் இருக்கிறது எல்லாருக்கும் இல்லை என்று நான் சொல்லலை. அந்த விசுவாசத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? பரீட்சை வைப்பார். அந்த பரீட்சைக்கு நம்ம வரணும், அந்த பரீட்சையில் நம்ம அட்டன் பண்ணணும். அப்போ தான் அது நமக்கு என்ன செய்யும்? அதற்குரிய பலனை கிடைக்கும். நிறைய பேர் பரீட்சைக்கு வர்றதே கிடையாது, பரீட்சை எழுதுறது கிடையாது. எப்படிங்க அது? விசுவாசத்துக்கு பரீட்சை நான் சொன்னேன். அதை பற்றி நான் தொடர்ந்து சொல்லுவதாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன். என்னது? அப்போ அந்த விசுவாசத்தை பற்றி நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் இன்றைக்கு அநேகர் விசுவாசத்தினுடைய ஆழம், விசுவாசத்தினுடைய அளவு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் விசுவாசம் இல்லாத விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விசுவாசிகள் தான், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் மீதோ சத்தியத்தின் மீது வசனத்தின் மீதோ விசுவாச குறைவில் இருக்கிறார்கள், அல்லது விசுவாசமே இல்லாத விசுவாசிகள். நான் உங்களை சொல்லவில்லை, நீங்கள்லாம் விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் என்று நான் எண்ணி உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். பவுல் இடத்துல சொல்கிறார், நான் உங்களை புத்திமான்கள் என்று இப்போ உங்களை பேசுகிறேன்றார். அந்த மாதிரி நீங்கள்லாம் அப்படி இருக்கிறீங்க என்று நினச்சி தான் நான் உங்களை நம்பி பேசிகிட்டு இருக்கிறேன். எனவே இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். விசுவாசத்தில் நாம் வளரணும். அதற்கு நான் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விசுவாசத்தில் வளர்றதுனா என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவனுங்க ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க நான் விரும்புகிறேன். விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசு சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு. எங்க சொன்னார்? யார் இடத்துல சொன்னார்? ஏன் சொன்னார்? எதற்காக சொன்னார்? இதெல்லாம் நீங்கள் பின்னோக்கி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நேரம் இல்லாதனால நானே விரைவாக சுருக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். அதில் 41வது வசனத்தை பாருங்கள். 41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். போதும், தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்ற பேர் உள்ள ஒரு மனுஷன், அவனுக்கு அருமையான ஒரே மகள், 12 வயது உள்ள தன்னுடைய அதையும் அப்போ ஒருத்தருக்கு ஒரே பிள்ளைங்க, ஒரே மகள். அவளுக்கு வியாதி வந்துடுச்சு. என்ன அவருக்கு போட்டிருக்குது? மரண அவஸ்தைன்னா என்ன சொல்லுங்க? ரொம்ப சீரியஸாக இருக்குது. சாகப்படைக்க கிடைக்கிற ஈர்த்து பறிச்சுன்னு சொல்கிறீங்களே, அப்போ மரண அவஸ்தை, அவ்வளோ சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறான். இயேசுகிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் தயவு செய்து ஐயா என்ன செய்யுங்க, என் மகளுக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும்போது இயேசு அவனோட வார்த்தையை கேட்டு அவனோடு கூட வருகிறார். அங்கே இருக்க திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கே இடையில் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அங்கே போட்டிருக்க 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் வைத்தவருக்கு செலவு பண்ணி சொஸ்தமாகாத ஒரு பெண்மணி என்ன செய்கிறா? பின்னாக இயேசுனுடைய வஸ்திரத்தை தொடுறா. அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. இது ஒரு விசுவாசம். அதாவது விசுவாசத்தை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். இப்படி சொல்லும்போது இயேசு சொல்லுகிறாரு, என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்குறாரு. அதற்கு யார்? என்னங்க இவ்வளோ கூட்டம் நெறிஞ்சிட்ருக்கு, எல்லாம் இடித்து பிடிச்சி போயிட்டுருக்கேன், தொட்டது யாருன்றிருக்கேன். ஐயோ அப்படி கிடையாது, என் சரீரத்திலேருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டதுன்றாரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச சம்பவம் தான், கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து தியானிக்கணும். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். இந்த பெண்மணி போய் எதை தொட்டா? இயேசுனுடைய வஸ்திரத்தை, உடம்பை கூட தொடலை.
உடம்பை தொட்டால் கூட நம்ம யாரோ தொட்ட மாதிரி இடிச்ச மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லுவீங்க. வஸ்திரத்தை தொடுறது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ உட்காந்துறீங்க இங்கே, உங்கள் முந்தானை யாராவது தொட்டால் உங்களுக்கு தெரியுமா? அதே உங்கள் முதுவை தொட்டால் தெரியும், உங்கள் மேலே கை பரட்டாக தெரியும் யார் இங்கே இடிக்கிறாங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அப்போ இயேசு சொல்கிறாரு, ஏன் இல்லை என்னிடத்தில் அப்போ வஸ்திரத்தை தொடும் பொழுதே அவருடைய உடலிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதும் உண்மை. சரி, அப்போ அந்த வல்லமை எங்கிருந்து எப்படி அங்கேருந்து புறப்பட்டு வந்தது என்று சொன்னால், இப்போ அவருக்கே தெரியாமல் வந்துச்சா? தெரியாமல் இல்லை, தெரிஞ்சு வந்ததுனால தான் அவர் சொல்கிறாரு என்னோடய உடம்புலேருந்து போகுது என்ன. அப்போ எப்படி வந்தது, எதனால் வந்தது என்று சொன்னால், இந்த பெண்மணி என்ன செய்தாள், இந்த பெண்மணி என்ன செய்தாள் அங்கே எழுதியிருக்குங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் போய் அவர் வஸ்திரத்தை பிடிச்சிக்கிறதே இல்லை, சும்மா அது நுனியில் போய் அது தொட்டால் ஆகிலும் எனக்கு சுகம் கிடைக்காதா என்று. இதெல்லாம் அவளுக்கு யாருங்க சொன்னது, யார் சொல்லி கொடுத்தது, இவளுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது, ஏன் வந்தது, எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த முன்ன பின்ன யாராவது இப்படி சொல்லியிருந்தாலாவது அவங்க சொன்னாங்கன்னலாம். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது. இவளுக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது, எதனால் வந்தது, எப்படி வந்தது? சுகம் வேண்டுகின்றவங்க இந்த மனுஷன் வந்தது போல் அவங்களும் போகலாம், வேண்டிக்கலாம், போய் முழங்கால் போடலாம், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலாம், கேட்கலாம், போகல ஏதாவது நினைஞ்சிருக்கலாம். இவர் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு பாருங்கள். நான் சொல்கிறது என்னென்னா, இயேசு முக்காலத்தையும் அறிந்தவர், நடந்ததையும் நடக்கிறதையும் நடக்க போகிறதையும் நடக்காதெல்லாம் பற்றி அறிந்திருக்கிறவர். எனவே இதெல்லாம் அவருக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு சில காரியங்களை தெரிந்திருந்தாலும் தெரியாத போல தான் அவர் காட்டிப்பார். அவர் இதுதான் ஆண்டோடைய பாணி. அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாமே தெரியுது. என்னது, தொட போகிறது தெரியுது, தொட்டது தெரியுது, யாருன்னு தெரியுது, அவளுக்கு இதில் அற்புதம் நடந்திருக்குன்றதும் இயேசுக்கு தெரியுது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள். இப்போ இயேசு என்னை தொட்டது யாருன்னா, நான் என்ன அந்த அவளை பார்த்தா கேட்குறேன், இல்லை நினச்சிருந்தா அந்த கூட்டத்தில் அடையாளம் காமிச்ச நீதான்னு கூட சொல்கிறதுக்கு இயேசுவால் முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் தன்னை சுற்றி உள்ளவங்களை பார்த்து தான் கேட்குறாரு. யார் அப்படின்னாரு. ஏன் கேட்டாருன்னா காரணம் இருக்குது. அவங்களுக்கு இது முதல்ல தெரியணும். பாருங்கள், இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, இன்னும் சொல்லுவாங்களே, காதம் வச்சது மாதிரி அறவும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் நோவாத தொட்டுட்டு சுகமும் பெற்றுடுச்சு. இப்போ அது பெரிய காரியம் இல்லை, இது பெரிய மிராக்கல். அப்போ கர்த்தர் பார்த்தாரு, இது என்ன சத்தம் காட்டாமல் போயிட்டு இருந்தால் இந்த ஜனங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தான் அவன் கேட்குறாரு, யாருப்பா அது அப்படின்னு ஒரு கேள்வி அவனு கேட்குறாரு. உண்மையாகவே யாருக்கும் தெரியல, உண்மையாகவே யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த காரியத்தை வெளிக்கு கொண்டுட்டு வராருன்னு நான் சொல்கிறேன், வெளிப்படுத்துகிறார். அதை வெளிப்படுத்தி என்ன பண்ணும்போது தான் இந்த அம்மாவுக்கு உதறல் எடுத்து வச்சு, ஐயோ தெரிஞ்சிடுச்சு இவர் யார் கேட்குறாரு. இது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான். இந்த திருடி சில பேர் பொருள் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, யார் எடுத்தது ஒழுங்காக சொல்லுங்க, நீங்களே சொல்லிங்க, நீங்களே ஒத்துக்கிட்டா என்னது தப்பிச்சிங்க, என் பர்ஸை காணும், என் ஃபோனை யார் எடுத்தது அப்படிலாம் நம்ம கேட்குறோம் பாருங்க. அப்போ ஏசு அது கேட்குறேன், யாருன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது தான் யாருமே தெரிலன்றாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, பயந்து அங்கே இருக்குது, நடுங்கிட்டு சொல்லுது, ஐயா நான் தாங்க தொட்டது குத்தமா, அப்படி தான் அது மனசில் நினச்சி பயந்துட்டு வந்துடுச்சு. இது எப்படி போட்டிருக்கு, இங்க 47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு, ஐயோ எந்த மொழியில இருந்தாலும் தெரியும் போல் இருக்கு என்று தான் மறைந்திருக்க இல்லை என்று கண்டு நடுங்கி அதை தான் சொல்றேன், நடுங்கி அப்போ பயந்துட்டா, என்ன நடக்க போது தெரியல, தொட்டதுக்காக என்ன செய்வாருன்ற நடுங்கி அவர் முன்பாக விழுந்து, அவர் முன்னால விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். கவனிங்க, என்னங்க இது, எல்லாருக்கும் முன்பாக கடன்னு எல்லாத்தையும் அவர் சொல்கிறார். சொன்ன உடனே ஏசு என்ன சொல்கிறாரு பாருங்க, ஏசு என்ன செய்கிறாரு, ஏசு என்ன சொல்கிறாரு. அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள். அடையாம நீ வேற பயந்து நடுங்கிட்டு இருக்க, எழுதுருமா பரவாயில்ல, எழுதுரு, திடன்கொள், தைரியமா இரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப இவங்க பாராட்டுறாரு. இவ என்ன நினச்சிக்கிட்டா, என்னமோ பனிஷ்மெண்ட் நடக்கும், ஏதோ தண்டனை, எதுவும் இனம் புரியாத ஒரு பயத்தில் தான் விடுறா. ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். இந்த இவ்வளோ பெரிய ஒரு மிராக்கல் நடந்திருக்குதுன்னு சொன்னால், இங்கே இவ்வளோ பேர் எல்லாம் நெருக்கி அடிச்சுட்டு கும்பல் வருதே தவிர என்னது, அதுக்கெல்லாம் ஒன்றும் இதுக்கெல்லாம் புரியாது.
அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் பார்த்து அது அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறார். இது ஆண்டவரே சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் சொன்னார், என்னிலேருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு மட்டும் அவர் சொன்னார். யாருக்கு என்னெல்லாம் அவர் சொல்ல கிடையாது. அவள் வாயாலேயே சொல்ல வச்சு அவங்க எல்லாருக்கும் ஒரு பாடம் எடுக்கிறாரு. என்ன பாடம்? விசுவாசத்தை குறித்து ஒரு பாடத்தை. உன் விசுவாசம் ரசித்து நாங்கள் பாராட்டுறாரு. பார்த்துக்க, இப்படி தான், இதுதான் விசுவாசம், இப்படிலாம் இருக்கணுன்றத சொல்லாமல் சொல்லி கொடுத்தவர் நம்ம ஆண்டவர். நான் என்ன சொல்ல வருகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இது போல் சம்பவங்கள் நடக்கும்போது உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன். இன்னும் இருக்குது. இப்படி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது இப்படி என்னது, நீ சமாதானத்தோடு போன, இந்த சம்பவம் முடிஞ்சிடுச்சிங்க, இந்த சம்பவம் முடிஞ்சிடுச்சு, சீக்கிரம் அடுத்தது வாங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து, அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். செய்தி வீட்டிலேருந்து சாவு செய்தி வந்துடுச்சுங்க. எந்த செய்தி கேட்டு இயேசு போயிட்டு இருந்தாரோ, போகிற வழியிலேயே சாவு செய்தி வந்துடுச்சு. இன்னும் வீட்டுக்கு போகலை. ஜெப ஆலய தலைவனுடைய மகள் உடல்நலம் இல்லாமல் இருக்கிற நிலையில் செய்தி கேட்டு ஜெபத்திற்காக போய் கொண்டிருக்கும் பொழுது பாதி வழியிலேயே உயிர் போயிடுச்சு. செய்தியும் வருது. வந்து சொல்கிறான், அவரை தொந்தரப்படுத்த வேணாம், அவர் ஊழியத்தை பார்க்கட்டும் என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்ன காரியத்தை பாருங்கள். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். கவனிங்க, இப்போ வீட்டிலேருந்து செய்தி வருது. அது உண்மையா பொய்யா? உண்மை. அப்போ என்னாச்சு, மகள் இவன் வரும்பொழுது சீரியஸாக இருந்தா. இயேசுநாதனை அழைச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு. உயிர் போனதோடு மட்டுமில்லை, வீட்டிலேருந்து செய்தி ஆள் வந்துடுச்சு. சொல்கிறாங்க பாருங்க, அவர் முடிஞ்சு போச்சு கதை, அவரை தொல்லை பண்ண வேணான்ற செய்தி வருது. இயேசுநாதர் முன்னால் தான் வருது, முன்னால் தான் சொல்கிறான். கேட்ட உடனே அவன் அப்படியே ஷாக் ஆகிடுறான் அந்த ஜெப ஆலய தலைவன். இயேசு உடனே அவன் முகத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, என்ன சொன்னார்? விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அதற்கப்புறம் இயேசு அந்த வீட்டுக்கு வராரு. வீட்டில் எல்லோரும் என்ன நடந்துகிட்ருக்குதாங்க, எங்கள் எல்லோரும் அழுது கொண்டு துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இயேசு சொல்கிறார், எல்லாரையும் வெளியில் போக சொல்கிறார். அவள் ஒன்றும் சாகலைன்னு சொல்லும்போது எல்லோரும் சிரிப்பாக கிண்டலாக என்ன செய்கிறாங்க, நகைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்குது பாருங்கள், 53 எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு ஆண்டவர் பிள்ளையை எழுந்துரு என்று சொல்கிறாரு. அந்த பிள்ளை உயிரோடு எழுந்துட்டான். இது நமக்கு தெரிந்த சம்பவம். நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்றது தான் இன்றைக்கு உங்களுக்குரிய செய்தி. இது இப்போ நடந்த சம்பவம் அத்தனையும் உண்மை. அதுதான், அதையும் நீங்கள் யோசிக்கணும். இறந்தது, அந்த வியாதிப்பட்டது உண்மை. அதுக்கப்புறம் இயேசுநாதர் வந்து நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னது உண்மை. நிஜமாகவே அவங்க வீட்டுக்கு தான், அவர் வரத்துக்கு தான் வந்துகிட்டு இருந்தார். வர வழியில் தான் இந்த சம்பவம் நடந்தது, அதையும் உங்களுக்கு சொன்னேன். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சுன்ற செய்தி வந்துச்சு, அதுவும் உண்மை இல்லைங்களா? எல்லாமே உண்மையாக தான் போயிட்டுருக்குங்க. இதில் ஒரே ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை என்ன? விசுவாசம் உள்ளவனாயிரு. அவர் சொல்கிற வார்த்தையை தான் நீங்கள் பார்க்கணும். யாரை பார்த்து சொல்கிறார்? பாதிக்கப்பட்ட அந்த தகப்பனை பார்த்து சொல்கிறார். இந்தப்பா, இந்த செய்தியை கேட்டு நீ மனசு கலங்காத, கவலைப்படாத, விசுவாசமாயிரு. என்னங்க விசுவாசமாக இருக்குது? அங்கே தான் மக செத்து போயிடுச்சு, என்ன விசுவாசம் இருக்குது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு இது போல் துக்கமான, துயரமான, கஷ்டமான, வேதனையான, வருத்தமான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகக்கூடும். அப்படி கடந்து போகும்பொழுது இது போல் ஒரு வருத்தமான, துயரமான, மனசு ரொம்ப கஷ்டமான செய்திகள் வரலாம். சொல்லுகிற காரியங்கள் உண்மையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம்னா, நீ விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும். அப்போ நாம் விசுவாசத்தில் வளர்ந்தவங்க. இப்போ இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த யார், அந்த ஜெப ஆலய தலைவனாகிய எவர் என்ன செய்தான்? யார் சொன்னதை கேட்டான். 2 பேர் சொன்னதையும் கேட்டான். 2 பேர் சொன்னதையும் காதில் வாங்கிக்கிட்டான். முதல் செய்தி என்னது? மகள் இறந்து போன செய்தி. ஆனால் கேட்ட உடனே ஆண்டவர் சொன்ன செய்தி என்ன? அதை நம்பாத. நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். அதை நீ நம்பாத. அவங்க சொல்கிறத கேட்டு நீ
கவலைப்படாத, கலங்காத, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே நீ நினச்சி வருத்தப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வர சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டு பல வருஷமாக விசுவாசியாக இருந்து கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகள் இருக்கீங்களே, உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு என்ன? உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு எவ்வளவு? நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்துருக்கீங்க என்பதை உங்களை நீங்களே அளந்து பார்த்து கொள்ளுங்க என்று நான் சொல்ல வருகிறேன். என்னத்தை போய் அளந்து பார்க்குறது? உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வருகிற நெருக்கடியான சோதனையான சூழ்நிலையில் தான் உங்கள் விசுவாசம் வெளிப்படும் என்று நான் சொல்ல வருகிறேன். ஆமாம், உன் விசுவாசம் எப்போ தெரியும் என்று சொன்னால், உனக்கு ஒரு சோதனை வரும்போது தான் தெரியும். அப்போ தான் தெரியும் உன் சரக்கு எவ்வளோ இருக்குது, உன் விசுவாசம் எவ்வளோ இருக்குன்றது சொல்லி. அப்படிப்பட்ட சோதனையான சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் யார் பேச்சை கேட்க? இன்றைக்கு நிறைய பேர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது இங்கே நான் பார்க்குறோம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்ன, இவன் இயேசு சொன்னதை கேட்டதுனால அவன் மக பேசிக்கிட்டான். இவங்க பேச்சை கேட்கலன்னு சொல்ல, இவங்க சொன்னதை கேட்டான். ஆனால் அதை பார்க்கிலும் அதை விட ஆண்டவர் வார்த்தையை நம்பினா, ஆண்டவர் சொல்கிறத கேட்டான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நேரிடுகிறதான சங்கடமான கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலையிலே உங்களுக்கு இது போன்ற செய்திகள் வரலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் பிள்ளையை பற்றி, உங்களை குறித்தே கூட உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும்படியாக அல்லது உதவி செய்கின்ற ஒரு கோணத்தில் கூட இதுபோல் சில செய்திகள், வார்த்தைகள், அவிசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள், செய்திகள் ஒரு வேளை வந்தாலும் கூட கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்தவளாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நான் சொல்ல வருவது என்னென்னா, விசுவாசத்தில் வளராதவருடைய வார்த்தையை கேட்காதீங்க. இன்றைக்கு நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய ஆலோசனைகளை கேட்கிறார்கள். விசுவாசிகளுடைய ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, நான் நல்லா கவனிங்க, விசுவாசத்தில் வளர்ந்தவருடைய ஆலோசனைங்க கேட்கலாமே தவிர விசுவாசம் இல்லாத விசுவாசிகளுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? விசுவாசத்தில் குறைவுபட்டவர்கள், விசுவாசம் இல்லாதவருடைய விசுவாசிகளுடைய ஆலோசனையை கேட்காதீங்க. எப்படி நிறைய பேர் பிளைண்டாக நினைக்கிறாங்க, அவங்க நம்ம சபை விசுவாசி தானே, அவங்க நல்லா ஜெபம் பண்ணுறாங்க தானே, அவங்க ஊழியம் செய்கிறாங்க தானே, அவங்க நம்ம சபை விசுவாசி தானே, இவ்வளோதான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அவங்க விசுவாசத்தில் வளர்ந்துருக்குறாங்களா என்று நான் கேட்குறேன். நிறைய பேர் விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறவங்கள்ட்ட ஒரு ஆலோசனையை கேட்டுக்கிட்டு இடறி போகிறாங்க. ஏதாவது சம்பவம் எனக்கு வரும், என்னுடைய கவனத்துக்கு வரும். என்னென்னா, இதுமாதிரிலாம் இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னா, அந்த சிஸ்டர் தான் சொன்னாங்க, இந்த பிரதர் தான் அப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செய்யலான்னு சொன்னாங்க, அதெல்லாம் பரவாயில்லன்னு சொன்னாங்க, இதெல்லாம் போட்டுக்கலான்னு சொன்னாங்க, இதெல்லாம் மாட்டிக்கலான்னு சொன்னாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் கலந்துக்கலான்னு சொன்னாங்க, இதெல்லாம் சாப்பிடலான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எதையாவது அவங்களுக்கு சாதகமான கருத்தில் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஆலோசனை யார்கிட்ட கேட்குறது? அதை பாருங்கள். முதல்ல விசுவாசி, எந்த சபை விசுவாசி? இந்த சபை விசுவாசி. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எப்படி போகுதுன்னா, நம்ம சபை விசுவாசி தானே, அப்போ விசுவாசியினுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுடலாமா என்று சொன்னால், அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற சத்தியம் என்னென்னா, கவனிங்க, உங்களை விட விசுவாசத்திலே வளர்ந்துருக்கணும், வளர்ந்தவளாக இருந்திருந்தாருங்கன்னா அப்படிப்பட்டவருடைய ஆலோசனையை கேட்கலாமே தவிர, அதை தவிர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்பொழுதும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு பழகுங்க. நிறைய பேர் தேவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறதே கிடையாது. அது ரொம்ப லேட்டாகுங்க. அதனால் என்ன பண்ண வேண்டியது, சபையில் இருக்கிறவங்க யாரையாவது பார்த்து, அவங்க கண்ணுக்கு பட்டவங்க, தெரிஞ்சவங்க, பழகினவங்க, நல்லா பாட்டு பாடுறவங்க, இல்லை ஏதாவது ரொம்ப அழகாக ஜபிக்கிறவங்க இருப்பாங்க, உடனே அவங்க ரொம்ப இவங்க நினச்சிடுறாங்க. நான் இப்போதும் யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு நான் சொல்ல வரலை. நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாம் இருக்குது ரைட்டு, விசுவாசத்தின் அளவு எப்படின்றதான் என் கேள்வி. இப்போ திரும்ப நான் அந்த விசுவாசம் என்கிற வார்த்தையை உங்கள் மனசில் பதிய வைக்க நான் விரும்புகிறேன். விசுவாசத்தில் அவங்க எப்படிப்பட்டவர் என்று நான் கேட்குறேன். பல வருஷம் விசுவாசியாக இருக்கலாம், 28 வருஷமாக விசுவாசியாக இருக்கலாம், 28 தடவை பைபிள் படிச்சிருக்கலாம், புரியுதுங்களா, ஊழியத்துக்கு போகலாம், அதெல்லாம் ஓகேப்பா. விசுவாசத்தில் இருக்கிறாங்களான்றதான் கேள்வி. என்னங்க அப்புறம் வேறு என்ன விசுவாசம்? நான் சில எக்ஸாம்பிள்ஸ், சில உதாரணங்களை சொல்லும்போது அது உங்களுக்கு புரியும். அப்போ விசுவாசத்தில் வளர்ந்தவர்களாக இருந்தார் என்று சொன்னார், அவங்களுடைய ஆலோசனை கேட்கலான்னு நான் சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்துருக்கு என்பதை இதை வச்சு கணக்கு பண்ணிடலாம்.
விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள், கவனிங்க, விசுவாசத்தில் குறைவாக இருப்பவருடைய ஆலோசனையை கேட்க மாட்டார்கள். அப்படி ஒரு வேளை கேட்டாலும் அதன்படி செய்ய மாட்டார்கள். நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பைபிளில் இருந்து சொல்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இது ஒரு சம்பவம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே பல முறை நான் பேசியிருக்கிறேன், படித்தவர்களுக்கு இது புரியும். சவுல் ஆண்டவருடைய பேச்சைக்கு கீழ்ப்படியாமல் அவன் ஒரு அமலேக்கரை யுத்தம் செய்த பொழுது அங்கே உள்ள ஆடு மாடு செழிப்பு கொழுப்பான கொழுத்து போன ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் செல்வங்களை எல்லாம் என்ன செய்தான், ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கிறான். கர்த்தர் கேட்குறாங்க, ஏன்னா சத்தம் சாமுவேல் கேட்க, என்ன அங்கே சத்தம் கேட்குது? அதெல்லாம் ஆண்டவருக்காக பலி செலுத்திருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு சாமுவேல்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். 22 இருக்கு, சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமா, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ நிறைய பேர் கீழ்ப்படுகிறது கிடையாது. கீழ்ப்படுதல்ன்ற சுவாபம் சில பேருக்கு கிடையாது. சும்மா நான் அதை செய்கிறேன் இதை பண்ணுறேன்னு பெருசாக வாய் ஜம்பமாக பேசுவாங்க. நீ என்ன வேணாலும் செய். இங்கே பாருங்கள், நான் ஆண்டவருக்கு பலி செலுத்த போகிறோம், அதை பண்ணுறேன், ஒம்பாலிலாம் தூக்கி வரங்கட்டியா. பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதல் முதல்ல ஆண்டவர் சொன்னதை நீ கேட்க கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னார், அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன? இப்போ படித்தது தான் பதில். 24 தான் பதில். என்ன சொல்கிறாரு? அதற்கு சவுல், நான் என்ன செஞ்சேன், கர்த்தருடைய கட்டளையும் வார்த்தையும் மீறி நான் தப்பு பண்ணிட்டேன். யார் பேச்சை கேட்டேன்? ஜனங்க பேச்சை கேட்டேன். இது தாங்க கேப்பா பேச்சு கேட்குறதுன்னு சொல்கிறது. சரி, இந்த ஜனங்கள் யார்? சவுளுடைய ஜனங்கள். யார் ஜனத்து பேச்சும் கேட்கல. நான் எங்கே வருகிறேன்? நம்ம சபை விசுவாசிகள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எதை கேட்கணுன்றதுக்கு நான் சொல்கிறேன். இந்த சவுல் செய்த ஒரு தவறு என்னென்னா, அவன் விசுவாசத்தில் குறைவுள்ளவன் என்பதை இது காட்டுகிறது. மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்பதை விட மனுஷர் சொல்கிறதை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததையும் அவனே ஒத்துக்கொண்டதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து என்னுடைய விசுவாச குறைவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விசுவாசம்னா என்ன? நான் சொல்வது ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை பற்றி சொல்கிறேன். அப்போ அந்த விசுவாசத்தில் இவன் குறைவுபட்டதுனால தான் ஆண்டவர் சொல்கிறதை கேட்காம மனுஷன் சொல்கிறதை கேட்குறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இது போல் தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் விசுவாசத்தில் குறைவாக இருந்தாலும், நான் சொல்கிறேன், ஒரு வேளை இருந்தாலும் உங்களை விட விசுவாசத்தில் வளர்ந்தவருடைய ஆலோசனை கேட்கலாமே தவிர உங்களை விட விசுவாசத்தில் குறைஞ்சவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க. இதில் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அளவீடு என்று சொன்னால், இன்றைக்கு நிறைய பேர் விசுவாசத்தை பார்க்கறது கிடையாது, அவங்களோடு பழகுகிற ஆட்களுடைய பழக்க வழக்கத்தை தான் பார்க்குறீங்க. நான் ஒரு அடுத்த உதாரணத்துக்கு நான் வருகிறேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். இது ஒன்றாச்சுங்களா? இன்னொரு சம்பவத்தை நான் காட்டுகிறேன். 2வது சம்பவத்தை. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 26:8. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். போதும், சரிங்க. இதை நான் பலமுறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வருகிறேன்,
இந்த சவுல் யார்? அது உங்களுக்கு தெரியும், ஒரு ராஜா. தாவீது யார்? தாவீது யாருன்றது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இங்கே என்ன நடக்குது? என்ன சம்பவம்? அது சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாக கொலை வெறியோடு துரத்தி கொண்டு போகிறான். இதையும் நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் கொண்டு வருகிறேன். தெரிந்த சம்பவம் தான், நடந்த சம்பவம், தெரிந்த சம்பவம் தான் உங்களுக்கு. அப்போ தாவீதினிடத்தில் என்ன சொல்கிறாங்க? இந்த சவுல் உங்களை கொலை பண்ணுறதுக்குன்னு துரத்திட்டு வராரு, உங்களை தூங்க விடாமல். இப்போ பாருங்கள், நம்ம கையில் மாட்டிக்கிட்டாரு. இப்போ நான் அவனை என்ன செய்ய போகிறேன்? 2 குத்தாலாம் கிடையாது, ஒரே குத்தா குத்திடுறேன். குத்துட்டுமா அப்படின்னு தாவீதுகிட்ட கேட்குறாரு. கேட்குறது யாரு? கேட்குறது யாரு? அபிசாய் யாரு? சரி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். அபிசாயின்னு சொன்னார், அப்படி தான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த அபிசாய் யாரு? நான் அவங்களுடைய குலம் கோத்திரத்தெல்லாம் நான் கேட்கல. தாவீதுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசம் உள்ளவன், நெருக்கமானவன், அவன் மேலே பிரியம் உள்ளவன், பாசம் உள்ளவன், அவன் தாவீது மேலே உயிரே வச்சிருக்கிற ஒரு அருமையான மனுஷன் என்று சொல்லலாம் நிச்சயமாக. அதனால தான் அவனுக்கு தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து விட்டதே என்று நினைக்கும் போது அவன் உள்ளம் கொதிச்சு எழும்பி தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துவிட்டதே என்று சொல்லி. நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க பெருந்தன்மையாக, நீங்கள் கம்முன்னு இருங்க ராஜாவே, நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்காக என்று சொல்லி ஒரே குத்தா குத்துட்டுமா என்று சொல்லும்போது தாவீது என்ன சொல்கிறாரு? தடுக்கிறாரு. நான் திருப்பியும் சொல்கிறேன், தாவீதுக்கு வேண்டியவங்க, நெருக்கமானவங்க, நம்பிக்கைக்கு உரியவங்க, பாசத்துக்கு உரியவங்க சொல்கிறது பேச்சு தாவீது கேட்கல. சொல்கிறது புரியுதா? வேறு யாராவது சொன்னால் கூட இவன் வேண்டாம். ஏன் தாவீது கூடவே இருக்கிறான், தாவீதுக்கு நன்மையை தான் சொல்கிறான், நன்மையாக தான் பேசுகிறான். இதை தாவீது மீது உள்ள ஒரு அன்பினால தான் அவன் பேசுகிறான். அப்போ இங்கே என்ன சொல்ல வருகிற? என்ன தான் வேண்டப்பட்டவனாக இருந்து வேண்டியவனாக இருந்தவன் நெருக்கமாக இருந்தாலும் தாவீது ஆவியில் வளர்ந்தவனாக இருந்ததுனால, அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்ததுனால, அபிஷேகம் அவனை நடத்தினதுனால அவ்வளோ தெளிவாக சொல்லுகிறான், இந்த பாருப்பா, உன் பேச்சை கேட்டு நான் செய்ய மாட்டேன். என்னது? உன் பேச்சை கேட்டு நான் செய்ய தயாராக இல்லை. அதனால் நீ என்ன செய்யணும்? நான் செய்யக்கூடாது, தடை செய்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்க என்றதான் கேள்வி. இதே போல் உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க தானே? நீங்கள் என்ன பண்ணுங்க? இப்போ அவங்க பேசுகிறவங்க தாங்க கேட்க வேண்டியிருக்குங்க. இப்படி தான் நீங்கள் யதார்த்தமாக நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு போயிட்டுருக்குறாங்கன்றது. அப்புறம் என்னங்க பண்ணுறது? பங்காளி பாகஸ்தான் நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா இப்போ அவன் தாங்க வந்து நிற்க, அவங்க பேச்சை எப்படிங்க முறிக்கிறது? எல்லோரும் எனக்கு வேணும் தாங்க. இது சவுல் ஆவி. சவுல் சொல்கிறான், நான் ஜனங்க பேச்சை கேட்டேன். ஏன்ப்பா இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது? நான் ஜனங்க பேச்சை கேட்டேன். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் சொந்த பந்த ஜனங்க பேச்சை கேட்டுக்கிட்டு, பங்காளி பேச்சை கேட்டுக்கிட்டு, கர்த்தருக்கு பிடிக்காத பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டு அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கனா என்னையா விசுவாசி? விசுவாசம் இல்லாத விசுவாசி. நான் சொல்கிறேன், விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள். நான் திரும்ப 2 பேரையும் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். சவுலையும் சொல்கிறேன், தாவீதையும் சொல்கிறேன். தாவீதுக்கு நெருக்கமானவங்க வந்து சொல்கிறான், தாவீதுக்கு நெருக்கமானவங்க தான் சொல்கிறான். நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு வேண்டியவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக கூட இருக்கலாம். இல்லைங்க எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க, என் மேலே ரொம்ப இருக்கட்டுங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுடலாமான்றதான் இங்கே நான் கேட்குற கேள்வி. முதல்ல புரிஞ்சுங்க. இருக்கட்டுங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுடுமா? என்னது அப்போ கேட்கக்கூடாதுன்றீங்களா? கேளுயா, கேளு, எதை கேட்கணுமோ அதை கேளு. நான் இந்த சம்பவத்துக்கு வரேன். ஏசு அங்கே சொல்கிறாரு, ஊரார் வந்து சொல்கிறான், ஊர்லேருந்து செய்தி வருது, என்னது? உன் பிள்ளை மக இறந்துட்டா. ஏசு சொல்கிறார், இங்கே பாருப்பா, அந்த பேச்சை நம்பாத. நான் சொல்கிறது விளங்குதா? அந்த சம்பவத்தோடு நான் இங்கே தொடர்பு படுத்துக்கிறேன். அவன் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான், ஸ்டன்னாகி. என்னது போயிடுச்சா? ஐயோ, என் பிள்ளை செத்துட்டாளா அப்படின்னு இப்படி ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறான். அந்த செகண்டில் ஆண்டவர் பார்க்குறாரு, பார்த்த உடனே அங்கே பதில் அடிச்சிடறாரு. இப்போ அவனுடைய பார்வையிலே, அவனுடைய எண்ணங்களிலே பல கேள்வி எழும்புது. என்னென்னா, இவன் என்ன சொல்லி முடிச்சிட்டான், போதகரை வருத்தப்பட்டதா என்ன? அப்போ ஒரு பார்வை பார்த்துருப்பான், என்னென்னு பார்த்துருப்பான், அப்படியே திகைச்சு போய் அதில் பல கேள்விகள் இருக்கும் அந்த பார்வையில். ஆண்டவரே, எப்படியாவது என் பிள்ளை பொழைச்சிக்கும்னு நான் பார்த்தேன், நீங்கள் வந்தால் என் பிள்ளை பொழைச்சிக்கணும்னு நினச்சி தான் நான் நம்பி உங்களை வந்தேன், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் இப்படி கூட நினச்சிருக்கலாம். எப்படி?
நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாமே. இந்த கூட்டத்தில் யாரோ 12 வருஷமாக பாடுபட்ட ஒரு ஸ்திரீகிட்ட நின்று பேசிக்கிட்டு அப்படி இப்படி நேரத்தை வளர்த்திட்டீங்களே. இன்னொரு 10 நிமிஷம் வந்தால் எப்பப்பா உயிர் போச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆடுறாடா, இன்னொரு 10 நிமிஷத்துக்கு முந்தைய வந்தாங்க ஏசுனார், என்ன செஞ்சிருக்கேன். இப்படிலாம் மனசில் எண்ணங்கள் வந்திருக்கலாம். வந்து தானே என்ன கேட்காதீங்க, எல்லாமே உங்கள் யூகத்துக்கு நான் விட்டுடுறேன். இதெல்லாம் ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இயேசு பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த பாரு ஒன்றும் பதறாத, ஒன்றும் பதட்டப்படாத, இறந்துட்டாங்க தானே சொல்கிறேன், நீ விசுவாசமாக இருன்ற. என்னையா புள்ள செத்து போயிடுச்சுன்றாங்க, விசுவாசம் இருக்குது. அப்படி தானே மனசு தோணும். எங்கள் உசுறு போனதுக்கப்புறம் நாங்கள் விசுவாசம் பேசிகிட்டு இருக்கீங்க. இயேசு சொல்கிறாரு, விசுவாசமாக இரு. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரி உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்திருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறேன், இதெல்லாம் இன்னும் தேராதுப்பா, இதெல்லாம் இன்னுமா வராதுப்பா, இதெல்லாம் நடக்குமா, இதுக்கப்புறம் உனக்கு நடக்குமா, இதெல்லாம் இன்னும் கல்யாணம் நடக்காதுப்பா, இதுக்கெல்லாம் இது இன்னும் பிழைக்குன்னு பார்க்குறியா, அதெல்லாம் வராதுப்பா. இது போல் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுறது போல் பேசுறது மட்டுமல்ல, ஒருவேளை உண்மையாக கூட பேசலாம். நான் திரும்பியும் சொல்லுங்க, உண்மையை தான் பேசுகிறாங்க. இறந்து போனது உண்மை. நீங்கள் நினைக்கிறாங்க உண்மையை தான் பேசுகிறாங்க, நம்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே. நான் நம்பக்கூடாதுன்னு சொல்லலை, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு அவரை பாருங்கன்னு சொல்கிறேன். இந்த எபிரி என்ன செஞ்சுருப்பான், சொன்ன உடனே அவர் முகத்தை தான் பார்த்துருப்பான். என்ன ஆண்டவர் போயிடுச்சாமே அப்படின்ற ஒரு பரிதாபத்தோடு அப்படி பார்த்துருப்பான். ஏசு பார்த்தாரு, அந்த பார்வையே பேசுச்சு, ஏசு பயப்படாதுப்பா அப்படின்னு. அந்த வார்த்தையை அவன் நம்பினான்றதை விட அதை அவன் ஏற்றுக்கொண்டான், அதை உணர்ந்தான். அந்த விசுவாசத்தை ஆண்டவனுக்குள்ளே இருக்கும், அந்த விசுவாசத்தில் இருந்தான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இது போல் எத்தனை விதமான இக்கட்டான சோதனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் வரட்டும், அந்த சூழ்நிலைகளை இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசு என்ன சொல்கிறான்னு கேளுங்க, அதன்படி செய்யுங்க. பார்க்குறீங்களா, நிறைய பேர் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் விசுவாசி வீட்டுக்கு தான் ஓடுறாங்க. நான் தப்புன்னு சொல்லலை, திரும்பியும் சொல்கிறேன், விசுவாசத்தில் வளர்ந்த விசுவாசி வீட்டுக்கு போகணும். அது என்னங்க வளர்ந்தது வளராது எல்லாம் விசுவாசி தானே. இதுதான் நிறைய பேருக்கு புரியல. இந்த சபையில் நிறைய குழப்பம் ஏற்படுறதுக்கு காரணமே அதுதான். நான் சில சம்பவங்கள் கை மீறி, அதாவது சொல்கிறேன், எல்லைக்கு மீறி சில சம்பவங்கள் நடந்து என் காதுக்கு வரும்போது நான் கேட்கும்போது அதை தீர விசாரிக்கும் போது தான் தெரியும் அது ஆணிவர் எங்கேருன்னு கேட்டால், நான் ஏன்ப்பா இதெல்லாம் முதல்ல சொல்லக்கூடாதுன்னா, நான் இவங்கள தாங்க கேட்டேன், நான் அப்போவே இவங்கள்ட்ட சொன்னேன், கேட்டு பாருங்கன்னாக்கா அவங்க சொல்கிறாங்க ஊன்னுவாங்க. உனக்கு என்னம்மா தெரியுது, உனக்கு என்ன தெரியும்? அது ஒன்று எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். ஏன்னா இவங்க ஆலோசனை கேட்டவுடனே இவங்க பெரிய ஆளாயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு யார்கிட்ட ஆலோசனை கேட்குறதுன்னு தெரியல. ஒருத்தவங்களை மரியாதை கொடுத்து ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்க போனோன்னா அவங்க தன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிறாங்க. இது அங்கே தான் நடக்குது, கோளாறே அங்கே இருக்குது. எனவே நான் யாரையும் குறைச்சியும் சொல்லலை, தாழ்த்தியும் சொல்லலை. அதே சமயத்தில் உன் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றது தான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ தாவீதை பற்றி சொன்ன, சவுலை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் நீங்கள் சவுலாக நடக்கிறீங்களா, தாவீதை நடக்கிறீங்களா? இன்றைக்கு அநேக சம்பவங்கள் வாழ்வாக இருக்கட்டும் சாவாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? சில விசுவாசிகள், சில குடும்பங்கள் நடக்கிற சாமிங்க, நான் என்னங்க பண்ணுறது, எனக்கெல்லாம் இஷ்டந்தாங்க, நம்ம சபை முறைப்படி அடக்கம் பண்ணணும், நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும், நான் என்னங்க பண்ணுறது, எங்கள் பெரியப்பா அப்படி சொல்லிட்டாருங்க, எங்கள் மாமா அப்படி சொல்கிறாருங்க, என் பங்காளிலாம் கோச்சிப்பாங்க, நாளைக்கு அவங்க எல்லோரும் வேணுங்க. ஓ, நீ யார் பேச்சை கேட்குறேன்? அப்போ உன் பங்காளி பேச்சோடு போயிட்டு, நான் யாரையும் பகச்சிக்க கூடாதுங்க. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் உனக்கு என்ன சொல்கிறாருன்ற பாரு. எப்போ ஒருத்தவங்க கர்த்தர் சொல்கிறதை கேட்காம மனுஷன் பேச்சை கேட்குறாங்களோ அப்போவே உன் விசுவாசம் போயிடுச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். ஜனங்க பேச்சை கேட்டதுனால இந்த சவுலுக்கு என்ன நேர்ந்தது பாருங்கள். இப்போ அங்கே படிச்சிங்க, 1 சாமுவேல் 15:24 தானே? 24 தான் படிச்சிட்டோம். இப்போ 23 படிங்க சொல்கிறேன். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். முடிஞ்சு கதை. ஜனங்க பேச்சை கேட்டுட்டு நீ ஆடிட்டு நிற்கிற, உன்னை ராஜாவாக்கினது நான்.
எங்கே கடந்த உடனே நீ கழுதையை தேடிட்டு போயிட்டு இருந்த, ஏதோ போனால் போகுதுன்னு சொல்லி உன்னை ஒரு ராஜாவாக்கி இந்த நாட்டுக்கு, இந்த தேசத்துக்கு, மக்களை ஆள்றதுக்குன்னு ராஜா வச்சா நீ அவங்க பேச்சை கேட்டுட்டு உட்காந்துருக்கியா? ஓ, என்னது சீட்டை கிழிச்சு கையில் கொடுத்துன்னு சொல்கிறாங்களே, டிஸ்மிஸ். ராஜாவையில் தள்ளினார்ன்றது சஸ்பென்ஷன்லாம் கிடையாதுங்க, டிஸ்மிஸ். பாருங்கள் என்ன நடந்ததுன்றது பாருங்கள். இப்போ ஏன் ஆண்டவருக்கு இதில் கோபம் வந்துச்சு நீங்கள் யோசித்து பார்க்கணும். எதனால் ஆண்டவர் கோபப்படுறாரு? என்னங்க ஏதோ உங்களை மாதிரி நான் பேசுகிறேன், உங்களை மாரி நான் இதே மாதிரி என்கிட்ட சில பேர்லாம் பேசுவாங்க. என்னங்க ஏதோ நடந்து போச்சு, இங்கே பாருங்கள் என்ன தாஜா பண்ணுறது. ஏதோ ஒரு நெருக்கத்தில் அவங்க பேச்சை கேட்டுட்டேன், ஏதோ சொல்கிறத கேட்டுட்டோம், போயிட்டேன், வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு பெருசாக யார் என்ன நான் சொல்கிறேன், நான் எதையும் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் அதை எப்படி பார்க்குறாருன்றதை சுத்தமாக யாருமே தெரிய மாட்டுது. என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுல தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ நான் இதை வருத்தப்படுறதாகவும் என்ன சமாதானப்படுத்துறது தான் இருக்கிறாங்க. என்ன சமாதானப்படுத்துங்க, வேண்டான்னு சொல்ல. நான் ஒன்று சொல்கிறேன். முதலாவது, ஆண்டவரை நீங்கள் சமாதானப்படுத்த முடியுமா? நெவர். அவரை போய் நீங்கள் எப்போதுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. நிறைய பேர் நினைக்கிறது சொல்கிறேன், தவறாக நினைக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரை, ஐயோ அவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவர், எளிமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனது உருக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர். அடுத்தது என்ன? இவரா ரொம்ப மாப்பா பெரிய ஆள் இவர். இது என்ன சொன்னாலும் யார் இன்னும் ஐயோ, நான் சொல்கிறது கேளுங்க. நான் ஒத்துக்கொண்டாலும் நான் ஒத்து போனாலும் ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். இதை புரியாமல் என்ன தவறாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் வேடிக்கையாக இருக்குது, விந்தையாக இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன சரிப்படுத்த, அதாவது ஆண்டவரை சரிப்படுத்தாவிட்டால் சரியாயிடுவாராம். புரியுதா? இவரை சரி கட்டுறதா? நோ. இங்கே நடந்த சம்பவத்தை திரும்பவும் நான் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன செய்தார்? ராஜாவாக அங்கே சான்ஸே கொடுக்கல, முடிஞ்சு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆவியிலே வளர்ந்துருந்தா அபிஷேகத்தில் நடத்தப்படுவீங்கன்னு சொன்னால் தாவீது சொன்னது போல் சொல்லணும். உங்களுக்கு வேண்டியவங்களாக இருக்கட்டும். நிறைய சம்பவங்களை நான் சொல்ல முடியும் இதில். ஆண்டவருடைய வாழ்க்கையில் இது பழைய ஏற்பாட்டில் நடந்தது. புதிய ஏற்பாட்டில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இங்கே தாவீது சொன்ன இன்னும் ஒரு வாரத்தையும் நான் சொல்லி நான் போகணும். இந்த 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் தானே படித்தோம். என்ன படித்தோம்? 6 வசனம் படித்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மீது கையை போட்டு குற்றமில்லாத போகிறவன் யார் என்று சொல்கிறார் இல்லையா? கவனிங்க என்ன சொல்கிறாரு. 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 6வது வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். பாருங்க, இதில் இன்னும் ஒரு காரியத்தையும் சொல்லணும் உங்களுக்கு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி அவரை அடிக்கிறதையோ கொலை பண்ணுறதை மட்டும் நிறுத்தாமல் தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறது யாரு அப்படின்னு சொல்கிறாரு. யாரையா அப்படிலாம் ஆக முடியுமா? வேணாம் என்று சொல்லி தடுக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வசனத்தின்படி பேசுகிறேன். இப்போது நம்ம படித்த வசனத்தின்படி நான் பேசுகிறேன். சவுல் நல்லவனா கெட்டவனா? இப்படி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? என்னங்க அது எதனை சொல்கிறது யோசிக்கிறீங்களா? வசனத்தின்படி நான் சொல்கிறேன். எப்போ ஆண்டவரே நீ ராஜாவாக இராதபடிக்கு உன்னை தள்ளிட்டேன்னு அவர் வாயால் வார்த்தை வந்துச்சு, சாமுவேல் சொன்னதை இப்போ படித்தோம், சற்று முன்பு தானே படித்தோம். ஆண்டவரே தள்ளிவிட்டார், இவர் எதுக்கு முட்டு கொடுத்துட்டு நிற்கிறாரு? இது தாவீதுன்றதான் என் கேள்வி. இப்போ தாவீது எதுக்கு இங்கே முட்டு கொடுத்து நிற்கிறாரு? கர்த்தர் தள்ளிட்ட பிற்பாடு போய அப்படின்ட்டு தான் நான் போகணும். ஆண்டவரே தள்ளுனா கூட, ஆண்டவரே புறக்கணித்தாலும் கூட தாவீது சொன்ன வார்த்தை என்ன? அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், அவர் மேலே நம்ம கையை போட்டு குற்றம் இல்லாமல் போக முடியாது. நான் என்ன சொல்ல வருகிறேன், இன்றைக்கு சில நேரங்களிலே சிலர் இங்கே பாருங்கள், இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டுன்னு சொல்லும்போது ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாகவோ எதிராகவோ சிலர் பேசுகிற விஷயங்களில் சிலருடைய பேச்சை கேட்டு சிலர் பேசும் பொழுது ஆவிக்குரியவர்கள், ஆவியில் வளர்ந்தவர்கள், விசுவாசத்தை வளர்ந்தவர்கள் அதை தடுப்பதில்லை. தாவீதை போல அதை தடை
அப்போ அது மாதிரிலாம் பேசாத, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் அப்படி பேசக்கூடாது. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பா, நீ என்னப்பா அபிஷேகம் பேசிகிட்டு இருக்க? அவரை பற்றி உனக்கு தெரியுமையா? ஐயோ அவரை பற்றி எனக்கும் தெரியும்ப்பா, அவர் இப்படிலாம் பண்ணினா தெரியுமா? ஐயோ எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா, அப்புறம் என்னங்க பேசிகிட்டு இருக்கேன்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரும் நம்ம பேரோட. இப்படி சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிற விசுவாசிகள் எத்தனை பேருன்றதான் கேள்வி. இப்போ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாடிட்டு போக வேண்டியது, யார் என்ன சொன்னாலும் அதை என்கரேஜ் பண்ண வேண்டியது. யார் என்ன சொன்னாலும் அவங்க எல்லோரும் பேசுகிறாங்க, எல்லோரும் பேசிடலாமா? பேசுகிறவங்க வாயை நீங்கள் அடைக்கிறீங்களா? சொல்கிறதுக்கு உங்கள் மனசு தோணுதா? அந்த எண்ணம் வருதா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது பேசி அவங்களுக்கு விரோதமாக பேசி குற்றம் இல்லாமல் போகுதா? நான் என்ன சொல்ல வருகிறேன், ஆவியிலே வளர்ந்தவர்கள், விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் அப்படி செயல்பட மாட்டார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்பொழுது அவன் அபிஷேகத்தில் வளர்ந்தவன், விசுவாசத்தில் வளர்ந்ததுனால தான் தனக்கு சாதகமான ஒரு காரியத்தை சொன்னால் கூட அங்கே தட்டு பண்ணுறான். இத்தனைக்கும் சவுல் மூலமாக அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான். சவுல் மூலமாக துன்பப்படுத்தப்பட்டவன், துன்புறுத்தப்பட்டவன், வேதனையை அனுபவிக்கிறவன். அவ்வளவு பெரிய வேதனைகளின் மத்தியிலையும் அடுத்தவங்க சொல்கிற பேச்சை கேட்டு அவங்களுக்கு எதிராக எழும்பவே இல்லை. இன்றைக்கு யாரோ பேசுகிறதெல்லாம் பேச்சை கேட்டுக்கிட்டு இன்றைக்கு சிலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரருக்கு எதிராக பேசுகிற காரியங்களும் கர்த்தர் பார்க்கிறார். அது சரியில்லை. அது நம்முடைய விசுவாசத்துடைய குறைவை காட்டுகிறது. நாம் விசுவாசத்தில் வளர்ந்தவர்களாக இருந்தால் அப்படி செயல்பட மாட்டோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசத்தில் வளரணும். விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் இப்படி செயல்பட மாட்டார்கள். புரியுங்களா? எப்பொழுதுமே ஒருத்தவங்களை நம்ம பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அவங்கள நம்ம என்ன தான் குறைகள் இருந்தாலும் மனசு ஏற்றுக்கும். ஒருத்தவங்க நமக்கு மனசுக்கு பிடிக்கல, அவங்க மேலே ஏதோ ஒரு வருத்தம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்கள வெறுக்கிறதுக்காக 1000 காரணங்களை தோண்டுவோம். அதுக்கே வேறு இல்லைன்னா கூட இன்னும் ஏதாவது நிண்டி பாருப்பா, ஏதாவது இருக்கும் பாருப்பா. ஒருத்தவங்க மேலே ஒரு வருத்தம் போச்சு, அவங்கள குறித்து அவங்க நினைக்கும் போது மனசு ஒரு வருத்தம் இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டாக இருந்தாலும் கூட இன்னும் எதாப்பா இல்லை இருக்காது, அவர் சரியாக இருக்காருன்னு சொல்கிறேன். இல்லை நீ என்ன பாரு, உட்காந்தா குத்தம், நின்னா குத்தம், பார்த்தா குத்தம், திரும்பினா குத்தம்னு எதையாவது அவர் என்ன பண்ணுற. அது என்ன ஆவி நான் சொல்ல வருகிறேன்னா, ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு குற்றம் அது என்ன செய்யுது, குற்றத்தை தான் பார்க்கும், அது குறையதான் கண்டுபிடிக்கும், குறைய மட்டும்தான் பேசுவோம். நல்லது பேசினா கூட அதெல்லாம் விடுப்பேன், இன்னும் பெருசாக சொல்ல வந்துட்டு ரொம்ப நல்லவர்ன்ட்டு, அவரை பற்றி உனக்கு தெரியுமா உனக்கு என்று சொல்லி அவரை பற்றி சொல்ல வேண்டியாத விஷயத்தை தான் சொல்கிறதுல சொல்லி சந்தோஷப்படுமே தவிர அவங்கள்ட்ட இருக்கிற நல்லதை எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தால் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஆவிக்குரியவனுக்கு அழகல்ல, விசுவாசத்தில் வளர்ந்தவருக்கு அழகல்ல. இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 53வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 53வது வசனம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோவும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இங்கே ஒரு சம்பவத்தை நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இயேசுவோட கூட இருக்கிற, இயேசுவுக்கு நெருக்கமான அன்பான சீஷர்கள் கூடவே இருக்கிறாங்க. இயேசு ஒரு ஊருக்கு போகிறாரு, அந்த ஊர் ஜனங்களை எங்கள் ஊருக்குள்ள நுழையாதன்றாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ஹாட் ஆகிட்டாங்க, சீஷர்கள்லாம் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. வந்திருக்கிறது யார், ஒரு தேவகுமாரர், அவர் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு, அதாவது இயேசு கிறிஸ்துவாக தெய்வமாக வந்திருக்கிறவர், அவரை போய் இந்த ஊரில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு என்று சொல்லி ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஆனதோடு மட்டும் இல்லைங்க, அவன் கோபத்தில் என்ன சொல்கிறாங்க, எலியா செஞ்ச மாதிரி செஞ்சால் தான் இந்த ஊருக்காரங்களுக்கு சரியான பாடம் போட்டலாம். என்ன ஏன் செய்கிறது, ஊரே கொளுத்தணும், வானத்திலிருந்து அக்கினி இறக்க உமக்கு சித்தமா, பர்மிஷன் கேட்குறாங்க. ஆண்டவரே, எப்போ உங்களுக்கு ஒரு அவமானம் நடந்து போச்சோ, உங்களை அவமதிச்சிட்டாங்களோ, இந்த ஊருக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்கிறோம், இந்த ஊரே இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இவங்களுடைய ஃபோக்கஸ், இவங்க பண்ணுற கான்செப்ட் என்னன்னாக்கா, உங்களை நுழைய விடக்கூடாதுன்ற சொல்லு ஊர் இருக்கலாமா, ஊரையே கொளுத்தணும். எப்படி? ஆமாங்க, வானத்திலேருந்து அக்கினி இறங்கினா ஊரே எரிஞ்சிடும்ல, இந்த ஊரே கொளுத்தி போட்டால் தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அப்பா அல்ல ஊருக்கு என்ன வரும், ஒரு பயம் வரும். இந்த துணிச்சலை வச்சுட்டு அடுத்த ஊருக்காரன் என்ன செய்வான், ஏன் ஊரில் நுழையாதன்னுவான், இவன் இங்கே ஊரில் நுழையாதன்னுவான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆணும். ஆண்டரே, என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி யாருக்கு சாதகமாக பேசினாங்க? இயேசுக்காக தான் பேசினாங்க. இயேசுவை தான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. யோவான் பேதுரு சொல்லலை.
ஆனால் இயேசு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப பதைக்குது. நான் அப்படி இருக்கும்போது இயேசு என்ன செய்தாருன்னு போது அவங்களை அதட்டுறாரு. நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா என்று அவளை அதட்டினார் என்று எழுதியிருக்குது. இயேசுக்கு சாதகமாக இருந்தாலும் இயேசு அவங்களை கட்டுப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நெருக்கமானவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் உறவுக்காரங்க, உங்கள் மாமாவாக இருக்கட்டும், யாராக தான் இருக்கட்டும், உனக்கு சாதகமாகவே பேசுகிறதா இருக்கட்டும், அதில் ஒன்றே உச்சி குளிந்து போடாத. நமக்காக தானே பேசுகிறார், உனக்காக தான் பேசுகிறார், யாரும் இல்லைன்னா. நீ ஒரு விசுவாசியாக நடந்து கொள்ளு, விசுவாசமுள்ள விசுவாசியாக நடந்து கொள்ளு, விசுவாசத்தில் வளர்ந்தவனாக உன்னை காட்டிக்கொள்ளணுமே தவிர விசுவாசத்திலையும் கேடாக நடந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு சில விசுவாசிகள் இன்றைக்கு வாழ்விலையும் சரி சாவிலையும் சரி கர்த்தரை காட்டுறதில்ல, சொந்தத்தை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. சொந்தத்தை மட்டுமா காட்டுறாங்க, அந்த சொந்தத்து மூலமாக தன்னுடைய தம்பட்டம் என்று என்ன சொல்கிறது அதை காட்டுறது அப்படியே வான வேடிக்கை என்ன, ஆட்டப்பாட்டம் என்ன, மோளத்தாளம் என்ன, அவ்வளோ பெருமையாக கொண்டு போய் இவங்களை அடக்கம் பண்ணுறாங்களோ. அவங்க எதை காட்டுறாங்க? கர்த்தரை காட்டலை. நான் சொல்கிறது விசுவாசியை, நான் அவிசுவாசியை சொல்லலை, விசுவாசியை பற்றி தான் பேசிட்டு வரேன். யோசித்து பாருங்கள். அப்போ அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாக நிற்கணும் என்பதற்கு நான் சொல்ல வரேன். உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வரும், பரீட்சை வரும். நிற்கிறீங்களா, நின்னீங்களா, பரீட்சைக்கு நில்லாதவர் என்று சொல்லி பார்க்குறோம். யோசித்து பாருங்கள். என்ன சொல்ல வருகிறேன்? அப்படி சொன்னால் கூட, உங்களுக்கு சாதாரணமாக சொன்னால் கூட என்ன செய்யணும்? அவங்கள அதட்டணும். இதுக்கு பேர் தான் என்ன? விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறவங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி விசுவாசத்தில் வளராதவங்க பேச்சை கேட்டுட்டு ஆடிட்டு நிற்கிறாங்க நிறைய பேர். உனக்கு என்ன விசுவாசம் இருக்குது? யோசித்து பாருங்கள். இன்னொரு சம்பவம், நேரம் இல்லை, இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை பற்றி பேதுரு சொல்கிறார், ஐயோ ஆண்டவரே, இது உமக்கு நடக்கக்கூடாது, நேரிடக்கூடாது, நீங்கள் சிலுவை மரணத்தை சந்திக்கக்கூடாது, ஐயோ ஓன்னுன்றாரு. இயேசு என்ன பண்ணார்? பச்சுன்னு அறையிற மாதிரி அறையில் எனக்கு பின்னாக போ சாத்தானேன்ட்டார். எவ்வளோ நமக்கே மனசு கஷ்டமாக இருக்குல்ல, பாவமாக இருக்குது பேதுரு நினைக்கும் போது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அது போல் வந்தால் அதுமாரி நீங்கள் பேசுங்கன்னு நான் சொல்லலை. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அக்கம் பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க, உனக்கு வேண்டியவங்க, பழகினவங்க, அவங்க சொன்னாங்க, இவரே சொன்னார், இன்னும் அவரே என்ன எவரே இருக்கட்டும். நான் சொல்கிறேன், பேதுரு தான் சொன்னார், யோவானை தான் சொன்னார். ஏசு என்ன அதட்டி தான் வைக்கிறாரு. புரியுதுங்களா? யோவான்னு எல்லாம் சேர்ந்துட்டு தான் என்ன பண்ணாங்க? இந்த ஊரை கொளுத்தணுன்னாங்க. ஏசு என்ன பண்ணார்? ஆயம் முறைப்பேன், என்ன பேசுகிறேன் அப்படின்னு அதட்டுறாரு. இங்கே உள்ள விசுவாசி என்ன பண்ணுறது? அவங்களே என்ன வானத்திலேருந்து இறங்கி வந்துட்டாங்கன்னா இவங்களே சொல்கிறாங்க, இவங்க சொன்ன கர்த்தர் என்னையா சொல்கிறாரு? இந்த ஆவியை பகுத்தறிய தெரியாமல் அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார். இவர் இத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்குது. இதில் என்ன ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னா, இந்த அறகுறை ஆட்களெல்லாம் கூப்பிட்டு பயன்படுத்துறதுனால வர வேணாம். இதெல்லாம் அண்ணா கேள்வி கேட்பாங்கன்னா, அப்புறம் நீங்கள் அவங்கள பைபிள் படிக்க சொல்கிறீங்க, ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, பாட்டு பாட சொல்கிறீங்க, நீங்கள் தானே அனுப்புறீங்க. கேள்வி கரெக்டாக. இதனால தான் நான் இந்த காரியங்களை ரொம்ப நிதானித்து செயல்பட்டு இருந்தேன். சரி, இப்படியே விட்டுட்டு இருந்தால் எப்படி தான் அவங்க வளருதுன்னு சொல்லி தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறேன். அதையும் நான் சொல்கிறேன், அதுக்காக அதை நிறுத்த முடியாது. புரியுதா? ஒருத்தவங்களை நம்ம பயன்படுத்துறதுனால அவங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்கள வளர்க்கறதுக்காக கொண்டுட்டு வர்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் ஜனங்க இடறி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒருத்தவங்க முன்னால் நிறுத்திட்டாக்க இனிமேல் எல்லாத்தையும் வளர்ந்துட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், யாரையும் வளர்ந்தாங்களோ வளங்கலையோ, இப்போ நான் சொல்கிற வார்த்தையின்படி சொல்கிறேன், இந்த வசனத்தின்படி சொல்கிறேன், இதை வச்சு தான் நீங்கள் கணக்கு போடணும். அவங்க உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க, எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்குறாங்க, இதில் கண்டுபிடிக்கணும் முதல்ல. அது புரியுதா? என்னாச்சு? இந்த எவர் என்ன செய்தார்? ஜனங்க சொல்கிறாங்க, யார் சொன்னாங்கன்னு தெரில, சொல்கிறாங்க, ஏசு சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாக எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, விசுவாசத்தில் நீங்கள் வளருங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். நான் எப்பொழுதுமே விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? எனவே விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு திருப்தி இருக்கிறதையும் நான் சொல்ல வருகிறேன். நான் ஏற்கனவே 2 சாட்சி சொல்கிறேன். இப்போ இல்லை, போன மாதத்தில் நான் சொன்னேன், ஒரு சில காரியங்களை சொன்னேன். மோட்டாரை பற்றி, படிப்பை பற்றி நான் சொன்னேன். அதே போல் ஒரு காரியத்தை நான் சொல்லணும். இந்த இடத்துல இன்னும் 2 ஃபேன் இல்லை. எத்தனை பேருக்கு சரி பார்த்தீங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது, 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் அவர் கம்பி தொங்கிட்டு இருக்குது. 2 ஃபேன் இங்கே இல்லை, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? சொல்லிட்டேன், சபையிலையும் சொல்லிட்டேன். இதை சொல்லிட்டு இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இதை ஜெபம் பண்ணிங்கன்னு தான் சொல்லிட்டேன்.
நான் யோசித்தேன், இந்த 2 ஃபேனும் வாங்குறது இப்படி ரொம்ப ஹாட்டாக இருக்கிற ஒரு சீசனில் அவசியம் போடணும் தான். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, கர்த்தர் கொடுக்கணும், சரி ஆண்டவராக கொடுக்கட்டும், அப்படி தான் இருந்தேன். நான் அதுக்காக உங்கள்கிட்ட நான் இந்த திரும்ப ஏதாவது சொன்னேன்னா, 2-3 தடவை சொன்னேன்னா இது மாதிரி இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே பாருங்கள், ஒரு சகோதரி, ஒரு விசுவாசி, என்னன்னு தெரில, அவங்களும் அவ்வளோ விவரமான ஆளுன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக ஏன்னா அந்த 2 ஃபேனு வாங்கிறதுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை ஒரு காணிக்கை கொண்டு வந்து ஃபேன் வாங்கிறதுக்குன்னு சொல்லி கொடுக்குறவங்க ஒரு காணிக்கை கொடுத்துட்டு பொதுவாக கூட போகலாம். நிறைய பேர் அப்படி செய்கிறீங்க, எனக்கு தெரியும். நான் யோசிப்பேன் இது எதுக்காகன்று. நான் அப்படியே வைத்திருந்து என்ன செய்வேன்னா, எந்தெந்த காரியங்கள் தேவையோ அதுக்கு நான் பயன்படுத்திடுவேன். இது எனக்கு என்னென்னு சொல்ல வரேன்னா, இப்போ இதையும் நம்ம செய்யலாம், ஆனால் அவங்க ஃபேனுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, அதை தான் நான் பாராட்டுறேன்னு சொல்ல வரேன். அப்போ கர்த்தர் கிரியை செய்கிறார். ஃபேனுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு, அது வேறு விஷயம். எதுக்கு சொல்ல வரேன், விசுவாசத்தில் வரணும், விசுவாசத்தில் வளரணும். நான் அதை விரும்புகிறேன்னு சொல்ல வரேன். கேட்டிருந்தால் வாங்கி கொடுத்துருப்பீங்க, சொல்லியிருந்தா செய்திருப்பாங்க, இல்லைனாலும் எப்படியாவது வாங்கி போட்டலாம். அப்படி தான் நிறைய காரியங்கள் நான் செய்தும் இருக்கிறேன். எனக்கு என்னென்னா, சில காரியங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது கர்த்தர் செய்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். உடனே நடக்கலை தான். மோட்டார் விஷயமே அப்படி தான். என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு நடத்திப்பே இல்லை. ஏன்னா இவ்வளோ செலவாகுங்க, ஒரு வாரமாக கஷ்டப்படுறோங்க, எவ்வளோ உடனே செய்ய வேண்டிய காரியம் இது. கர்த்தர் எப்படி செய்கிறாரு பாருங்க. இது போல் சில காரியங்களை என்ன ஆண்டவர் நடத்துறது சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த 2 ஃபேனை மாற்றுறதுக்கும் போடுறதுக்கும் எவ்வளோ ஆகும் என்னன்னு தெரில. நான் சொன்னேன் கர்த்தர் கொடுக்கட்டும்னா கர்த்தர் கொடுத்துட்டாரு. உங்களுக்கும் அப்படி செய்வார். நீங்கள் அப்படி வளரணும். நான் சொல்ல வருது, நீங்கள் அப்படி வளரணும். எனக்கு அது வேணும் இது வேணும்னு போய் நான் யார்ட்டையும் தனிப்பட்ட முறையில் கேட்டதில்லை, கேட்குறதும் கிடையாது, இன்டைரக்டாக கூட. ஆனால் இது சபையில் சொல்ல வேண்டியது முறைமையின்படி நான் பேசி கொண்டிருக்கிறேன். எது நான் அறிவிப்பில் சொல்லுவேன், இது தேவை அது தேவை என்பதை உங்களுக்கு ஜெபங்களுக்காக சொல்கிறேன்னு தவிர தனியாக ஒரு நபரை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். எத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்போ கூப்பிட்டுங்க, ஏன் ஒரு ஃபேன் வாங்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சொன்னால் என்ன தப்பு? அதை வாங்கி கொடுக்கக்கூட முடியாத நிலையில் இங்கே நிறைய இருக்கீங்க, எனக்கு தெரியும். ஆனால் நான் அப்படி நினைக்கிறதும் இல்லை, நான் அப்படி கேட்குறதும் கிடையாது. ஒருத்தரை கூப்பிட்டு என்னங்க ஒரு 2000 ரூபா ஒரு ஃபேனை வாங்கி போடுங்க, வாங்கி போட்டு போகிறாங்க. இது வரைக்கும் நான் இப்படி கேட்டதே கிடையாது. எல்லாமே கர்த்தரால் வரணும், கர்த்தரால் கொடுக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அதில் தான் ஒரு என்ன இருக்குது, ஒரு ருசி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதில் ஒரு நிறைவு இருக்கிறது. நான் உங்களை அப்படி வளரணும்னு நான் விரும்புகிறதில்ல, கர்த்தர் விரும்புகிறார். எனவே அவரை அறிகிற அறிவிலே வளரணும். கர்த்தருக்கு அந்த கிருபையை தந்து இன்னும் உங்களை விசுவாசத்தில் வளர கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், ஒரு வார்த்தை நீங்கள் தான் சொல்லணும். விசுவாசத்தில் வளரணும். ஆண்டவர் எதிர்பார்க்குற விசுவாசத்தில் நான் வளரணும். ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆண்டவரே, விசுவாசம் இருக்குது, போதுமான அளவுக்கு விசுவாசம் இல்லை. நான் விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறேன். அப்படி குறைவாக இருக்கிறதுனால தான் என்னை தவறாக சில பேர் பயன்படுத்துகிறாங்க. தவறான ஆலோசனை கேட்டு நான் தவறான வழியில் நான் போயிடுறேன், தவறானது செய்கிறேன், தவறானது சிந்திக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சொல்லை கேட்பேன், உம்முடைய வார்த்தையை கேட்பேன், உம்முடைய சத்தத்தை கேட்பேன், உம்முடைய ஆலோசனை கேட்பேன். எனக்கு வருகிற இக்கட்டுகள் நெருக்கத்தின் மத்தியிலே உம்மை நோக்கி பார்ப்பேன். மனுஷனை பார்க்க மாட்டேன், சூழ்நிலை பார்க்க மாட்டேன், மற்ற விசுவாசிகளை பார்க்க மாட்டேன், யார் என்ன சொல்றான்னு கேட்க மாட்டேன். ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறேன். Praise the Lord. Hallelujah. அப்படி நீங்க சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிங்க, ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிங்க, ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்த உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழணும்னு எனக்கு ஆசை இருக்குது,
எனக்கு விருப்பம் இருக்குது, நான் விரும்புகிறேன், நான் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், நான் விசுவாசத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறேன், என்னிடத்துல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை தான், இதே போல் ஒரு இக்கட்டு ஒரு சோதனை வரும்பொழுதெல்லாம் கொஞ்சம் நான் தடுமாறுறேன், ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிடுறேன், மற்றவங்க சொல்ல கேட்டு ஆண்டவருக்கு பிடிக்காததை நான் செய்திடுறேன், நான் மாறணும், நான் வாழணும், நான் வளரணும், எனக்கு விருப்பம் உண்டு, எனக்கு ஆண்டவர் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் கையை உயர்த்துங்க. உங்கள் மனசில் சொல்கிறவங்க, உங்கள் மனசுலேருந்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறதுக்கு நான் கை தூக்க சொல்கிறதுக்கு காரணம் எனக்காக இல்லை. நான் அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் கையை தூக்கி உயர்த்தும் பொழுது ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய தீர்மானத்தை கர்த்தர் பார்க்குறார். அதற்குத்தான் கை தூக்க சொல்கிறேன். எனவே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கை தூக்குங்க. இதற்கு கீழ்ப்படிய விருப்பம் இருந்தால் கையை உயர்த்தி கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆண்டவங்க நடத்தணுன்னா அவர் உங்களை கரத்தை பிடித்து நடத்துவார். நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன்னு சொன்னார். எனவே உங்கள் வலது கரத்தை அவருக்கு நேராக நீட்டினா தானே அவர் உங்கள் கையை நீட்டி பிடிக்க முடியும். அவர் கையை நீட்டிகிட்டு இருக்கிறாரு, நீங்கள் கையை நீட்டணுமா இல்லையா? அதன் அடையாளம் தான் நான் சொல்கிறேன். உங்கள் கையை உயர்த்தி ஜெபிங்கன்னு சொல்கிறேன். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, விசுவாசத்திலே வளர வேண்டிய அவசியத்தை நீர் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவியிலே வளரணும், உம்மை அறிகின்ற அறிவிலே வளரணும், விசுவாசத்திலே வளரணும் ஐயா. தாவீதை போல வளரணும், சவுலை போல ஜனங்கள் பேச்சை கேட்காமல் ஆண்டவரே அபிஷேகத்தினால் நடத்தப்பட்டு ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு விசுவாசிகளாக இந்த சபையை மாற்றுங்க. அந்த சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தாங்கப்பா. அந்த விசுவாசத்திலே உறுதிப்படணும், உறுதியாக இருக்கணும், நிலைத்திருக்கணும், திடப்படணும், பலப்படணும். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, வளர செய்யுங்கப்பா, பெருக செய்யுங்கப்பா. வளர வேண்டும் என்கிற வாஞ்சையை தாங்கப்பா. ஏனோ தானே என்று வாழ்ந்திடாதபடி உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. அப்படி விருப்பத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அவருடைய சாவு வாழ்வு எல்லாவற்றிலையும் உம்மை கனம் பண்ணணும், உம்மை பிரியப்படுத்தணும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஒப்பு கொடுத்த அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வதாக. ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.